100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசி. ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கின்றது. மிக முக்கியமாக கடவுள் படைத்த குணம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அனைத்து பிரச்சனைகளும் தீர என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றியும் கடவுள் படைத்த உங்களின் குணத்தை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிங்கத்துக்கு தான் பொருந்தும். ஒரு சிங்கத்தை போன்றவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள். சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறி அப்படின்றது உங்களில் பலருக்கும் தெரியாது. அது பசி எடுக்கும்போது மட்டும்தான் ஏதாவது ஒரு விலங்கை நாடி செல்லும். முக்கியமாக சுவையான பாகங்களை தின்னுட்டு உறங்கிடும். பின்பு அது பசி எடுக்கும்போது மட்டுமே திரும்பவும் எழும். இடையில ஏதேனும் தொந்தரவை உணர்ந்தா சிங்கம் கர்ஜிக்கும். அதனுடைய கர்ஜனை ஒலி கேட்டு காடே அதிரும். அதுதான் சிங்கத்தினுடைய ஆளுமை. இருந்த இடத்துல இருந்தே காட்டை ஆளும். சிங்கம் ஒரு சொகுசு விரும்பி என்றே சொல்லலாம். சுற்றுச்சூழலை எல்லாம் கண்டு அலட்டி கொள்ளாது. அப்படிதான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்களும். சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அமைதியாக பேசுவீங்க. பாகுபலி சிவகாமி மாதிரி அதிகாரமாக பேசி கட்டளையிட மாட்டீங்க. வேகமாக படபட என்று பேச மாட்டீங்க. குரலை உயர்த்தி அதட்டவும் மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அரச கட்டளை போன்றது, அதிகார உத்தரவு போன்றது. உங்களின் கட்டளையை ஏற்கும் இடத்துல மட்டுமே நீங்கள் இருப்பீங்க. உங்களின் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் மத்தியில் நீங்கள் இருக்க விரும்ப கூட மாட்டீங்க. அமைதியாக அவர்களை விட்டுட்டு இடையே வந்துடுவீங்க. சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்பவுமே உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. தன்னை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அழகாக எடுத்துரைக்கும் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. ஆனால் யாரும் குறுக்கே புகுந்து பேசினா சிங்கம் போல சீருவீங்க. எதையும் சரியாக உயர்வாக செய்ய திட்டமிடுவீங்க. அப்படி இருக்கும்போது யாராவது குற்றம் குறை கூறினா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். சமமானவர்கள் அப்படின்றதுனால பீத்து உதறிடுவீங்க. பெரியவர் என்றால் அதன் பின்பு அவர் முகத்தில் படாதபடி ஒதுங்கிடுவீங்க. இன்னொரு முறை அவ்வாறு நடக்காத வண்ணம் கவனமாக இருப்பீங்க. எதிரி என்று யாரையும் நீங்கள் கருத மாட்டீங்க. ஏன்னா தனக்கு சமமான எதிரியே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற எண்ணம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதில் எப்போதும் இருக்கும். அதனால் எதிர்த்து நிற்பவர்களை தூசுக்கு சமமாக கருதி தூக்கி எறிந்திடுவீங்க. கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள். இரவும் பகலும் வாராமல் உழைத்து தான் எடுத்த பணியை இனிதே செய்து முடிப்பீங்க. அதுபோல மற்றவர்களும் செய்ய வேண்டுமென்று விரும்புவீங்க. நீங்கள் கூட்டு சேர்ந்து எந்த வேலையையும் பெருசாக பார்க்க மாட்டீங்க. டீம் ஒர்க் அப்படின்றது உங்களுடைய அகராதியில் கிடையாது. எல்லாமே தனி ஆவர்த்தனம் தான். தனக்கு சமமானவர்கள் இடம் மட்டுமே பழகுவீங்க. உங்ககிட்ட பிரியம் வைத்திருப்பவர்கள் கூட மட்டும்தான் பழகுவீங்க. தனக்கு கீழானவர்களோடு நீங்கள் பேசி பழகுவதை தவிர்த்தாலும் அவங்களிடம் அன்பு கொண்டவர்களாகவே இருப்பீங்க. அவர்களை துச்சமென கருதி இழிவாக நடத்த மாட்டீங்க. யாரையுமே கேலி கிண்டல் செய்து அடுத்தவருடைய மனம் புண்படும்படி பேச மாட்டீங்க. வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. அதாவது உங்களுடைய கோபத்தை எல்லாம் வெளியில் மற்றவர்கள் மீது காட்ட மாட்டீங்க. தனியாக போயிட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசி அவங்களுடைய மனம் புண்படாதபடி நடந்து கொள்வீங்க. ரொம்பவே எச்சரிக்கையாக அளந்து பேசுவீங்க. ஒரு நபரை உங்களுக்கு பிடித்து போச்சுன்னா நீங்கள் அவங்கள நடத்துகிற விதமே சிறப்பாக இருக்கும். ராஜ உபசாரமாக இருக்கும். வீட்டில் நடக்கும் விருந்து உபசாரம் என்பது வாழ்வில் மறக்க முடியாத இனிய அனுபவமாகவே அமைஞ்சிடும். சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீங்களே தனி கவனம் செலுத்தி விருந்துக்கு வந்தவர்களை அசத்திடுவீங்க. அனைவரும் பாராட்ட வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. எதுலேயும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக இருப்பீங்க. ஏதேனும் குறை நேரும் அப்படின்ட்டு தெரிந்தால்
அந்த விருந்தையே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரத்து செய்திடுவீங்க. உங்களால் குற்றம் குறைகள் யாராவது சொன்னால் தாங்கிக்க முடியாது. அந்த குற்றம் குறைகள் இல்லாத மாதிரி நடந்து கொள்வீங்க. அன்பு, கருணை, காதல், மன்னிப்பு போன்ற மிக பலமான நற்பண்புகள் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுடைய மனதுக்குள் இருக்கின்றது. சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகவும் விசுவாசமானவர்கள். முதலாளியாக இருந்தாலும் வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் உண்மையாக இருப்பீர்கள். துரோக எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நேர்மையானவர்களாக, வம்பு தும்புக்கு போகாதவர்களாக இருப்பீங்க. அதிகம் ஆசைப்படாதவர்களாகவும் இருப்பீங்க. இந்த உலகத்தின் சிறப்பான உன்னதமான விஷயங்கள் அனைத்தும் தனக்கு தான் முதலில் கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் நீங்கள். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யாராவது துரோகம் செய்வதாக தெரிந்தாலோ, தன்னை பற்றி மற்றவரிடம் அவதூறு பேசுவதாக அறிந்தாலோ, அவர்களிடம் அது குறித்து கோபமாக பேசிவிட்டு அவருடனான உறவை முறித்து கொள்வீங்க. அதன் பிறகு அவருடைய அன்பு வட்டத்துக்குள் சம்பந்தப்பட்டவர் போகவே முடியாது. துரோகம் செய்தவர் மீது வன்மம் வைக்க மாட்டீங்க, ஆனாலும் கிட்ட நெருங்க விட மாட்டீங்க. சிம்மம் ராசிக்காரரிடம் பழகும்போது அவங்கக்கிட்ட, அதாவது உங்ககிட்ட நேர்மையாக இருக்கணும். உங்களுடைய பொதுவான பண்பு என்னன்னா, எல்லோரிடமும் அன்பாக நேர்மையாக இருப்பது தான். அதை பலரும் அறியும்படி வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. ஆற்றல் மிகுந்த நெருப்பு ராசி உங்களுடைய சிம்மம் ராசி அப்படின்றதுனால ஆளுமை பண்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. தான் மதிக்கின்ற தன்னுடைய பெற்றோர், ஆசிரியர் மற்றும் வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழ்பவர்களிடம் மட்டுமே மிக மிக பணிவாக நடந்து கொள்வீங்க. மற்ற நேரங்களில் சும்மா கம்பீரமாக வலம் வருவீங்க. பலர் தங்களை பார்க்க வேண்டும், தங்களை பின்பற்ற வேண்டும், தங்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற தோரணையில் நீங்கள் நடந்து கொள்வீங்க. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் வசதிகளை எதிர்பார்ப்பீங்க. ஏழையாக இருப்பவர் கூட வெறும் பாயில் படுக்க மாட்டீங்க. அதாவது நீங்கள் ஏழையாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் பாயில் படுக்க விரும்ப மாட்டீங்க. அதற்கு மேலே ஒரு போர்வையோ பழைய சேலையையோ விரித்து தான் படுப்பீங்க. பணக்காரனாக இருந்தால் பல லட்சம் செலவழித்து தன் படுக்கை அறையை அலங்கரித்திருப்பீங்க. ஆக வசதி அப்படின்றது உங்களுடைய அடிப்படை தேவையினே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை பார்த்து திமிர் பிடித்தவர் என்று மற்றவர்கள் கருதுவாங்க. பிடிவாத குணமும் அகம் பாவமும் உள்ளவர் என்று கருதுவாங்க. ஆனால் குழந்தை உள்ளம் கொண்ட நீங்கள் தன்னுடைய கொள்கையில், கருத்தில், விருப்பத்தில் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் காட்டக்கூடிய அந்த உறுதித்தன்மையை மற்றவர்கள் பிடிவாதம், தலைகணம் என்று பெயர் சூட்டிடுவாங்க. விட்டு கொடுத்து செல்லும் பழக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. தான் சொன்னதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். தன்னுடைய கருத்தை தவிர உலகில் வேறு எவரும் சரியான கருத்தை கொண்டிருக்க கூடாது அப்படின்ட்டு கருதுவீங்க. ஆனால் உங்களுக்கு அறிவு கூர்மையும் ஆய்வு திறனும் அதிகம் இருப்பதால் உங்களின் கருத்துகள் 100க்கு 90% சரியாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவர்கள் நடப்பாங்க. பொறுப்புணர்ச்சி மிக்கவர்கள் நீங்கள். பொறுப்போடு நடந்து கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்திலையும். மேஷம் ராசி உங்களுக்கு மிகவும் பொருந்தி வரும் ராசினே சொல்லலாம். இது தவிர மிதுனம், துலாம், தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் உங்களோடு நட்பாகவும் இருக்கலாம், காதலிலும் இணையலாம். மேஷமும் தனுசும் நெருப்பு ராசி அப்படின்றதுனால உங்களுடைய சிம்மம் ராசிக்கு கருத்தியல் ரீதியாக பொருந்தி வரும். காற்று ராசிகளான துலாமும் மிதுனமும் ஓரளவுக்கு உங்களோடு ஒத்துப்போகும். உங்களோடு சிறிதும் பொருந்தாத ராசிகள் என்றால் அது கன்னி ராசியும் மகரம் ராசியும் ஆகும். தண்ணீர் ராசியான விருச்சகத்தையும் மீனத்தையும் கூட குறிப்பிடலாம். கோபப்படும் போது சிம்ம ராசிக்காரர்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதெல்லாம் கிடையாது. எதையும் தூக்கி எறிவதோ கீழே போட்டு உடைப்பதோ கிடையாது. ஒரே வார்த்தை, வெளியே போ அப்படின்னுவீங்க. கோபத்துக்கு காரணமானவர்கள் வெளியே போயிட வேண்டும். இல்லைனா அவர் அப்படியே உடுத்திய ஆடையோடு வெளியேறி விட வேண்டும். மீண்டும் அந்த வாசல் படியை மிதிக்கவும் கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் உள்முக சிந்தனை கொண்டவர்கள். தன் எண்ணங்களை பெருசாக வெளிப்படுத்த மாட்டீங்க. தம்முடைய இன்ப துன்பங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. மன அழுத்தமுடையவர்கள் நீங்கள். உங்களை சுற்றி இருக்கும் பிம்பமும் கோட்டையும் ஐஸ் கட்டியால் ஆனது. பார்க்க இறுக்கமாக தெரியும். அவரிடம் அன்பாக பேசி கொண்டிருந்தால் அந்த ஐஸ் கரைந்து போகும், பிம்பம் உடைந்து போகும். நீங்கள் ஒரு குழந்தை போல குதூகலமாக பேசக்கூடியவர்கள், அடக்கமாக எளிமையாக இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுடைய சுய ரூபத்தை யாராலும் பார்க்க முடியாது.
பொதுவாக தாய்ப்பாசம் அதிகம் உடையவர்கள் என்றே சொல்லலாம். டெல்லிக்கு ராஜா என்றாலும் தாய்க்கு நீங்கள் பிள்ளைதான். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை எந்த ஒரு விஷயத்திற்கும் கட்டாயப்படுத்த முடியாது. அவ்வாறு கட்டாயப்படுத்தும் போது கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து சில்லு சில்லாக உடைந்ததைப் போன்று உங்களுடைய உள்ளுக்குள்ளார உடைந்து நொறுங்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமில்லாத எந்த வேலையையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்படி செய்தால் அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். அது உடனே நடக்கும் என்று சொல்ல முடியாது. சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து கூட நடக்கலாம். ஆனால் அடிக்க அடி நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. தக்க தருணம் வரும்போது அது நடக்கும். ராட்சசன் போல் அடித்து துவம்சம் செய்வதில் சிம்ம ராசிக்காரர்களைப் போல வேறு யாரும் இருக்க முடியாது. கொஞ்சம் குழந்தையாகவும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் பிரச்சனைன்னு வந்தால் ராட்சசன் போலவும் மாறி விடுபவர் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். நடுத்தர உயரமும் பிரகாசமான முகமும் கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள். சிரித்த முகமாக தோன்றுவீங்க. முகத்தில் ஒரு புன்னகை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றியுள்ள இடமும் சுத்தமாக இருக்கும். இயன்ற வரை கலை அழகோடு வச்சிருப்பீங்க. ஏழையோ பணக்காரரோ மற்றவர் பார்த்து ஆஹா என்று வியக்கும் வகையில் உங்களுடைய உடைகள் நடைகள் எல்லாம் இருக்கும். கண்ணியமாக உடை உடுத்துவீங்க. கவர்ச்சியாக உடை அணிவது உங்களுக்கு பிடிக்காது. தன் உடம்பு மீது உங்களுக்கு தனி கர்வமே இருக்கும். உடுப்பு, செருப்பு, கைப்பை, கடிகாரம் என்று எல்லாவற்றிலையும் தனி கவனம் செலுத்துவீங்க. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை புரிந்து கொள்வது என்பது மற்றவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். எந்த இடத்துலையும் அசையாமல் பதறாமல் நடந்து வருவீங்க. உங்கள் அருகில் இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டீங்க. ஏன் என்ன என்று பிறகு விசாரித்து தெரிந்து கொள்வீங்க. அகம்பாவம் சற்று அதிகம் இருக்கும். அகங்காரமும் அதிகம் இருக்கும் அப்படின்ட்டு மற்றவர்கள் நினைத்து கொள்வாங்க. ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது. மன துணிவு அதிகமாக இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பீங்க. கல்வி அறிவும் கேள்வி ஞானமும் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த துறையில் இருந்தாலும் தானே உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீங்க. மற்றவர்களை செம்மையாக வழிநடத்தும் தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கின்றது. அன்பும் கண்டிப்பும் இருக்கின்றது. அறிவுரை சொல்வது உங்களுக்கு பெருசாக பிடிக்காது. ஆனால் உங்களுடைய அறிவுரையை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்க. உயர்வானவர்களை மட்டுமே மதிப்பீங்க, ரசிப்பீங்க, போற்றுவீங்க. பெரும்பாலும் சிம்மம் ராசிக்காரர்கள் தன்னுடைய தந்தை அல்லது மற்றவர், அதாவது கணவனோ அல்லது மனைவி இனிஷியல் அல்லது பெயரை தன்னுடைய பெயருடன் சேர்த்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. நீங்கள் தனித்து இயங்கும் ஆற்றல் படைத்தவங்க. யாருடைய தயவும் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களை பலவீனமானவங்க அப்படின்ட்டு சிலர் கருதுவாங்க. அப்படி கருதுபவர்களை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வலிமையானவங்க, செயல்திறன் மிக்கவங்க, அறிவாளிகள் என்று உங்களை போற்ற வேண்டும் என்று விரும்புவீங்க. எங்காவது பலர் இடத்துல பொது இடத்துல பேச வேண்டும் என்றால் நிறைய தகவல்களை சேகரித்து படித்து வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு நேர்மையை உண்மையை சிறப்பாக பேசுவீங்க. உங்களுடைய உரையை கேட்பவர்கள் உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா என்று ஆச்சரியப்படுவாங்க, வியந்து போவாங்க. பாசம் என்று வந்துட்டா மடியில் வந்து பூனை குட்டி போல சுருண்டு படுத்து கொள்வீங்க. நீங்கள் மிக மிக சிறந்த குடும்பத் தலைவர் என்றே சொல்ல வேண்டும். தாய்ப்பாசம், சகோதர பாசம் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது. வீட்டில் இருப்பதிலேயே சிறந்தது தனக்கு தான் தரப்பட வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. நீங்கள் கலகலப்பாக ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்க. தரமான நகைச்சுவைக்கு தான் சிரிப்பீங்க. வாயை மூடிக்கொண்டு அளவாகவே சிரிப்பீங்க. சத்தம் வெளியே கேட்கக்கூடாதுன்னு. சிரிக்கும்போது தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்கின்றது. கடவுள் படைத்த குணம் என்று தான் இதை சொல்ல வேண்டும். தன்னை கவனிக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவரின் பெயரையும் கதைகளையும் தெரிந்து வைத்திருப்பீங்க. யார் அது, அவர் யார், ஏன் அப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி, அவங்க ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் 1-2 அதிகமாக இருக்காது, 1-2 தவிர. ஆனால் ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளை அளவுக்கு செலவு செய்வீங்க. சிங்க குட்டி என்று சொல்லும்படி வியக்கும் அளவுக்கு தன்னுடைய குழந்தையை வளர்ப்பீங்க. அழகு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். மேட்சாக பிள்ளையின் ஆடைகளை பார்த்து வாங்கி அலங்காரம் செய்வீங்க. படிப்பிலும் உயர்வான படிப்பு, வேலையிலும் அதிகாரமும் அந்தஸ்து மிகுந்த வேலை,
திருமண மண்டபம் செலக்ட் செய்யும் போது அதுவா என்று மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு இருப்பது என்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக எதையும் பெஸ்ட்டாக செய்வதில் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் கண்டிப்பானவர்களும் கூட. கௌரவத்துக்கு குறைவான செயலில் பிள்ளைகள் ஈடுபட்டால் மன்னிக்க மாட்டீங்க. தோலை உரித்து உப்புகண்டம் போடுவீங்க. தனக்கு தகுதி குறைவானவர்களிடம் பேசுவதை விரும்ப மாட்டீங்க. உதவி செய்வதில் உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வீடு தான் உங்களுக்கு சொர்க்கம். வீட்டை அழகாக பராமரிப்பீங்க. ஊர் சுற்றவும் விரும்புவீங்க. தான் விரும்பும் உலகத்தையே தன்னுடைய வீட்டுக்குள் வச்சிருப்பீங்க. அங்குலம் அங்குலமாக வீட்டை அழகு செய்வீங்க. வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் குறை இருக்கிறதா என்று இன்ஸ்பெக்ஷன் செய்து கொள்வீங்க. தன்னுடைய வீடு என்பது தனக்கான அடையாளம் என்று சொல்வீங்க. ஜன்னல்களுக்கு கதவுக்கு திரைசீலை, சாமி அறை அல்லது அலமாரி, படிக்கும் அறை அல்லது புத்தக இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்று ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் தனக்குன்னு தனித்தனியாக ஒரு இடம் இருக்கும். அதை மாற்றாமல் அப்படியே பின்பற்றி வருவீங்க. பிள்ளை, கணவன் என்று யாராக இருந்தாலும், மனைவி என்று யாராக இருந்தாலும் அந்தந்த இடத்துல தான் அவங்க அதை செய்யணும், அதை தான் பின்பற்றணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. கட்டல் அமர்ந்து சாப்பிடுவது, உடை மாற்றிய இடத்துல ஆளுக்கு துணிகளை போட்டுவிட்டு போவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மன்னிக்க முடியாத குற்றங்களாக இருக்கும். அதை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. தொழில் செய்யும் இடத்துல சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் தனக்காக எந்த சலுகையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. பொன் பொருள் மீது அதிக பாசமுள்ளவர்களாகவும் இருப்பீங்க. கூறிய அறிவுடையவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சில் ஒளிவு மறைவே இருக்காது. நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புவீங்க. எதிர்காலத்துக்கு தேவையான முக்கிய குறிக்கோளுடன் இருப்பீங்க. வேலையாட்களிடம் வேலை வாங்குவதில் சாமர்த்தியசாலிகள். மிகவும் சிக்கலான சமயங்கள்லையும் சாமர்த்தியமாக பேசி சமாளித்திடுவீங்க. சுத்தத்தை அதிகம் விரும்புவீங்க. உங்களுக்கு மன உறுதி கொஞ்சம் குறைவு என்று தான் சொல்லணும். தோல்வியை தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. நீங்கள் நல்ல அழகாக இருப்பீங்க. உங்களுக்கு பொறுமை குறைவாக இருக்கும். நீங்கள் சற்று கஞ்சத்தனம் உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழ விரும்புவீங்க. உங்களுக்கு தர்மம் மற்றும் இரக்க குணம் அதிகம் இருக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கலனா துவண்டு போயிடுவீங்க. நீங்கள் வாய் சொல்லுல வீரர்களாக இருப்பீங்க. உண்மையை பேசுவதிலேயே குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. சங்கீதத்தில் உங்களுக்கு சற்று ஆர்வம் அதிகம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீங்க. எப்போவுமே பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பீங்க. யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டீங்க. எல்லாவற்றையும் தன் சுய சிந்தனையோடு செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு அபார நினைவாற்றலும் நிச்சயம் இருக்கும். முன் கோபமும் அதிகம் இருக்கும். தேவையான இடத்துல தாழ்ந்தும் போவீங்க. தன் கண் முன் நடக்கும் தவிர பயமில்லாமல் தட்டி கேட்பீங்க. உங்களுக்கு விட்டு கொடுக்கும் பண்பு சற்று குறைவாகத்தான் இருக்கும். உற்சாகமாக தன்னுடைய பணிகளை செய்வீங்க. நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தனக்குன்னு ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு நடப்பீங்க. சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனப்போக்கும் கொண்டவர்கள். பிறருக்கு கஷ்டமாக இருக்கும் காரியத்தையும் எளிதில் முடிப்பவர்கள் நீங்கள் பருமனான உடல் வாகை கொண்டிருப்பீங்க. மிகுந்த கோபம் எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். வாதம் செய்வதில் வல்லவர்கள். பிறருக்கு நன்றாக உபதேசம் செய்வீங்க. உண்மை பேசுவதை குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. ஆணாக இருந்தால் பெண்கள் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு நல்ல கல்வி அறிவும் தெய்வீக பக்தியும் இருக்கும். உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருப்பீங்க. வசீகர தோற்றம் கொண்டவர்கள். ஆடை அணிகலன்கள் மேல் அதிக ஆர்வம் இருக்கும். ஆசாரங்களை மதித்து நடப்பீங்க. எதையும் துணிச்சலாக செய்வீங்க. நீங்கள் உங்களை விட சிறந்தவர் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய செய்கைகள் நிச்சயம் இருக்கும். மிக மிக முக்கியமாக சின்ன வயசிலேயே குடும்ப பாரத்தை சுமப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுக்கு தற்பெருமை அதிகம் இருக்கின்றது. அவசரமாக காரியங்களை செய்வீங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. பிரதிபலன் பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க விரும்புவீங்க. சேமித்து வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எல்லாவற்றையும் முன்னின்று நடத்த ஆசைப்படுவீங்க.
கலகலப்பாக பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். நல்ல குணங்களை தன்னுள்ளே கொண்டவர்கள் நீங்கள். கோபம் இருக்கும் இடத்துல தான் குணமும் இருக்கும் என்று சொல்வாங்க. உங்களிடம் கோபமும் குணமும் சேர்ந்தே இருக்கும். பேசுவதில் கெட்டிக்காரர்கள். மற்றவர்களின் சொல்லுக்கு கட்டுப்படாமல் தர்க்கம் புரிபவர் நீங்கள். மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைப்பீங்க. சுயநலம் அதிகம் இருக்கும். முரட்டு பிடிவாதம் அதைவிட அதிகம் இருக்கும். எதிலும் நிதானம் இல்லாமல் அவசரமாக சில நேரங்களில் முடிவெடுத்து பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. அவசர முடிவு எடுத்துட்டு பின் அதற்காக வருந்துவீங்க. சட்ட திட்டங்களை மதித்து நடப்பவர்களாக இருப்பீங்க. சர்வ லட்சணங்களும் பொருத்தியவர்களாக இருப்பீங்க. யாரிடமும் கையேந்தி நிற்க மாட்டீங்க. தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். மற்றவரை எடை போடுவதில் வல்லவர்கள் நீங்கள். உங்களிடம் கற்பனை சக்தி அதிகம் இருக்கும். படிப்பறிவு எழுத்தறிவை விட உங்களுக்கு அனுபவ அறிவு அதிகம். யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க. நீங்கள் சிக்கனமாக இருக்க விரும்புவீங்க. உங்களுக்கு பேச்சு திறமை அதிகம். எல்லாவற்றையும் வெளியில் சொல்லாமல் மனதில் பூட்டி வைத்து பேச ஆரம்பிப்பீங்க. பிறர் தனக்கு செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீங்க. பொதுவாக நல்லதையே நினைப்பீங்க, நல்லதையே செய்வீங்க. நீங்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் எதையும் எதிர்பார்க்காம செய்துட்டு பிறகு உங்களுக்கு ஏதேனும் தேவைப்படும் போது அவங்க செய்யலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிச்சயம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். கண்டிப்புடன் அனைவரிடமும் நடந்து கொள்வீங்க. உஷ்ண தேகம் கொண்டவர்கள் நீங்கள். சுகமாக இருக்க விரும்புபவர்கள் நீங்கள். தன்னை போல மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க. எப்பாடுபட்டாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. நீண்ட ஆயுளை கொண்டவர்கள் நீங்கள். நல்ல புத்திசாலிகள், கடுமையான உழைப்பாளிகள். எப்போதும் ஒருவித மன இறுக்கத்துடன் இருப்பீங்க. நீங்கள் நல்ல செயல்கள் செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். பெரும்பாலானோர் நல்ல திறமை படைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கடவுள் படைத்த குணத்தின்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்பது மட்டும் நிச்சயம் உண்மை. யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து செல்லும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடவுள் படைத்த குணத்தின்படி எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசிக்காரர்கள் அனைவரும் கடவுள் படைத்த குணத்தை தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை வாழ இது நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்.